இன்னைக்கு நம்மளை சுற்றிலும் பார்த்தீங்கன்னாக்கா டிவியை திறந்தாலோ யூடியூபை திறந்தாலோ நம்ம பார்க்குற காரியம் போர் தான். ஸோ இங்கே அது வெடிச்சிருச்சு, எண்ணெயை ஏற்றி கொண்டு வந்த கப்பல் வெடிச்சிருச்சு, அப்புறம் பிளெயின் வெடிச்சிருச்சு, இத்தனை பேர் போனவங்க, அப்படிலாம் நிறைய செய்திகளை கேட்குறோம். இந்த இடம் வெடிக்கப்பட்டது, துபாயில் இந்த இடத்துல எரியப்பட்டது, இந்த 5 ஸ்டார் ஹோட்டல் எரிச்சிட்டாங்க, அப்புறம் ஈரானில் இப்படி நடக்குது. இதை பார்க்கும்போது நம்மளை சுற்றிலுமே ஒரு பயங்கரமான காரியங்கள் நடந்து கொண்டு வருகிறது. ஸோ நம்ம இந்த உலகத்தை நம்ம எப்படி பார்க்குறோம்? இந்த உலகத்தை நம்ம சமாதானமா பார்த்து கொண்டிருக்கிறோமா, இல்லை இந்த உலகத்தை இட்ஸ் a broken world? ஸோ இந்த உடைந்து போன உலகத்துல நம்ம எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? பைபிள்ல இதை பத்தி ஆல்ரெடி சொல்லி இருக்கிறது. பைபிள்ல சொல்லாத காரியமே இல்லை. பைபிள்ல எப்படி சொல்லியிருந்தோம் எடுத்துக்கொள்வோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து. லூக்கா எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 9வது வசனத்தில் பார்த்தீங்களா, யுத்தங்களையும் கலக்கங்களையும் குறித்து நீங்கள் கேள்விப்படும் போது பயப்படாதிருங்கள், இவைகள் முன்னதாக தம்பிவிக்க வேண்டியதே, ஆனால் முடிவு உடனே வராது. இது ஏன் நான் பேசுறேன்னாக்கா, இன்னைக்கு ஆண்டவர் எடுத்துக்கொள்ள போவதுக்கு முன்பாக அவர் இந்த காரியங்கள் எல்லாம் பேசுறார். இந்த 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 தியானத்துல நான் இதையும் கொண்டு வரணும்னு தான் ஆசைப்படுறேன். ஏன்னா இது இப்ப பிரசண்டா இது போய்கொண்டிருக்கிற காரியங்கள், நம்மளை சுற்றிலுமே இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அப்பொழுது 10வது வசனம், அவர் அவர்களை நோக்கி, ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் பல இடங்களில் மகா பூமி அதிர்ச்சிகளும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் உண்டாகும், வானத்திலிருந்து பயங்கரமான தோற்றங்கள் பெரிய அடையாளங்களும் உண்டாகும். இதை பார்க்கும் போதே இதெல்லாம் நம்ம எப்படி பார்க்க போறோம், நம்ம எப்படி சகிக்க போறோம் அப்படின்ட்டு நம்மளுக்கு ஒரு பெரிய மனசுக்குள்ள ஒரு பயங்கள் இருந்து கொண்டே இருக்கிறது. யாருமே சொல்ல முடியாது எனக்கு பயமே கிடையாது, நான் பயம் இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. அதனால நம்மளை சுற்றிலும் எங்கடா எந்த இடத்துல இப்ப அந்த அந்த சில வீடியோஸை பார்க்கும்போது ரொம்ப பயமா இருக்குது. வீட்டுக்குள்ள அந்த பங்கர்ஸ்ல கீழே போயிட்டு மறைஞ்சிக்கிட்டு ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அங்க போய் அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இது மாதிரி ஏதாவது ஒரு சைரன் கொடுத்துட்டா அவங்க வீட்டுல வசிக்க மாட்டாங்க. அவங்க வீட்டுக்கு கீழே ஒரு ஒரு பங்கர்ஸ் இருக்கும். அதுக்குள்ள போயிட்டு அவங்க இருப்பாங்க, சேஃப்டியாக இருக்கணும்னு சொல்லிட்டுக்காக, ஒரு பாதுகாப்புக்காக அது உள்ள போயிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க ஒளிஞ்சிக்கிட்டு வாழும்போது நம்ம இன்னைக்கு இங்கெல்லாம் ஒன்றும் வராது, நம்ம எல்லாம் அப்படி கஷ்டப்பட மாட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். இது அப்படியே ஒரு வியாதி மாதிரி பரவும். இந்த போர்களும் பாத்தீங்கன்னா ஒருத்தர் சண்டை போட ஆரம்பிச்சாங்க, அமெரிக்கா ஈரான் பேசிக்கிட்டே இருந்தாங்க, நடுவில் இஸ்ரேல் வந்துச்சு, எல்லாமே சேர்ந்து இப்போ அவங்க அடிக்கும் போது பாத்தீங்கன்னாக்கா இன்னும் எல்லாம் ஆளுக்கு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒருத்தரும் பயத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. நம்ம இங்க பார்த்துட்டு இருக்கிற நமக்கும் அது பயமா இருக்குது. பிரியமானவர்களே, இது எல்லாம் பைபிள்ல இருக்குது. அதுதான் ஒரு இது ஒரு புதுசே கிடையாது. பைபிள்ல இருக்குது. இதெல்லாமே நடக்கும். யுத்தங்களையும் கலக்கங்களையும், அப்புறம் பாத்தீங்கன்னா ராஜ்யத்துக்கு ராஜ்யமும் ஜனத்துக்கு ஜனமும் விரோதமாய் எழும்பும், பல இடங்களிலே பூமி அதிர்ச்சிகள், இதுக்கு நடுவுலைய பூமி அதிர்ச்சிகளும் ஏற்படுகிறது, பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள். ஸோ ஆன் த ஹோல் நீங்க பாத்தீங்கன்னாக்கா இது ஒரு கம்ப்ளீட்டா ஒரு புரோக்கன் வேர்ல்டு. இன்னைக்கு காலையில நான் நல்ல ஒரு வசனங்கள் இப்படி கேட்கும் போது அது என்னை திங்க் பண்ண வச்சுச்சு, அது என்னை யோசிக்க வச்சுச்சு. இந்த புரோக்கன் வேர்ல்ட்ல நம்ம எப்படி இருக்கிறோம்? அது புரோக்கன் வேர்ல்டா இருக்குது, உடைந்து போன உலகமா இருக்குது. நமக்கு முன்னாடி உடைந்து போன ராஜ்யங்கள், உடைந்து போன மக்கள், உடைந்து போன இது மாதிரி சம்பவங்கள் நடக்கும்போது, யுத்தங்களும் கலக்கங்களும் நடக்கும்போது நான் எப்படி இதை பார்த்துட்டு இருக்கிறேன்? நம்ம எல்லாரும் யாரு? நம்ம எல்லாரும் அவங்க அவுட் சைட்ல இப்படி புரோக்கனா இருக்கிறாங்க, உடைந்து போய் கிடக்குறாங்கன்னா, ஒவ்வொரு ஜனங்களும் அவங்களுக்குள்ள உடைந்து போய் கிடக்குறாங்க. ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொருத்தருக்குள்ள ஒரு உடைதல், ஒரு புரோக்கன் என்ற ஒரு ஒரு வார்த்தை இருக்குது. ஸோ இந்த புரோக்கன் வேர்ல்டை நம்ம பார்க்கும்போது ஆஸ் எ புரோக்கன் சொசைட்டி, ஒரு புரோக்கன், ஒரு உடைந்து போன சமுதாயம், ஒரு உடைந்து போன குடும்பம், ஒரு உடைந்து போன பர்சன், நபர் எப்படி சமாதானத்தை இந்த உலகத்துக்கு கொடுக்க முடியும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில? உண்மையாகவே இது என்னை யோசிக்க வச்ச காரியமா இருந்தது. நம்ம என்ன உலகம் இப்படி இருக்குது, உலகம் இப்படி சண்டை போட்டுக்குது, உலகத்துக்குள்ள இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்து கொண்டிருக்குதுன்னா ஆண்டவர் சொல்லிட்டார், ஒரே ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறாரு, இது ஆனாலும் முடிவு உடனே வராது. இதெல்லாம் கேள்விப்படும் போது பயப்படாதிருங்கள்ட்டாரு. இங்கேயும் அவர் சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னாக்கா, பயப்படாதிருங்கள், முடிவு உடனே வராது. ஸோ இந்த புரோக்கன் வேர்ல்ட்ல
ஒரு புரோக்கன் சொசைட்டி, ஒரு புரோக்கன் ஃபேமிலி, ஒரு புரோக்கன் பர்சன் என்னத்தை இந்த உலகத்துக்கு கொடுக்க முடியும்? யோசித்து பார்க்கும்போது ஆண்டவரை சிலுவையில ஏத்துனாங்க. சிலுவையில ஏத்தி அவரை உடைச்சாங்க. தூள் தூளா உடைச்சாங்க அவரை. அவர் ஒண்ணு இல்லாம ஆக்குனாங்க. அவர் மேல கிரீடத்தை போட்டாங்க. அவர் மேல முள்முடியை சூட்டினாங்க. ஆணிகளை அடித்தாங்க. அவருடைய போன வாரம் நம்ம பார்த்தோம். எப்படி அந்த ஈட்டியில அவரை குத்துனாங்கன்னு சொல்லிட்டு ஈட்டியை பத்தி பார்த்தோம் நம்ம போன வாரத்துல. ஆனா இப்படியெல்லாம் அவரை அடிச்சு அவரை அவரை உடைந்து போன ஒரு சரீரமா ஆக்கி கடைசியில அவர் எல்லாத்தையும் சகிச்சு எல்லாத்தையும் பார்த்து உலகத்துக்கு என்ன கொண்டு வந்தாரு? சமாதானத்தை தான் கொண்டு வந்தாரு. ஒரு ஒற்றுமையை தான் கொண்டு வந்தாரு. அவர் புரோக்கன் பீஸாவே போயிடல. அவர் உடைந்து போன சரீரமாகவே அப்படியே போயிடல. அந்த கல்வாரியில அவரு ஏறி எல்லாத்தையும் சகிச்சாரு. எவ்ரிதிங். He was broken. கம்ப்ளீட்டா broken. ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு, ஆண்டவரே என் ஆவியை உம்முடைய கரங்களில ஒப்புவிக்கிறேன் அப்படின்றாரு. ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு, எனக்கு எனக்கு இதால முடியல, நான் தாகமா இருக்கிறேன்றாரு. எல்லாத்தையும் பேசுறாரு. இவங்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்கள். இந்த வார்த்தைலாம் சிலுவையில பேசும்போது ஒரு புரோக்கன் பர்சன் அவர்கிட்ட இருந்து நிறைய கத்துக்கணுங்க நம்ம. உண்மையாக்குவேன். நான் இன்னைக்கு காலையில் இந்த வார்த்தைகள் என்ன அதிகமா டிஸ்டர்ப் பண்ணுது. இந்த புரோக்கன் வேர்ல்ட்ல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். புரோக்கன் சொசைட்டில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உடைந்து போன குடும்பங்கள், உடைந்து போன சமுதாயம், உடைந்து போன ராஜ்யங்கள், உடைந்து போன நாடுகள். இந்த நாடுகளுக்கு மத்தியில என்னுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன? ஒரு 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 நபருடைய கான்ட்ரிபியூஷன் என்ன? ஒரு பர்சனுடைய ஆண்டவர் அறிந்த ஒரு பிள்ளைகளுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன? அது நடந்துட்டு போட்டோம். எனக்கு என்ன கவலை? அதை பற்றியெல்லாம் எனக்கு கவலையே கிடையாது. நான் ஏன் அதை பற்றி கவலை பண்ணணும்? அதெல்லாம் எனக்கு பிரச்சனையே கிடையாது. என் பிரச்சனையே பெருசாக இருக்குது. எஸ், தட்ஸ் வாட் வி சே. அதை தான் நம்ம சொல்கிறோம் நிறைய நேரங்களில். அதெல்லாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லைன்னு சொல்கிறோமே, அதெல்லாம் எனக்கு கவலையே இல்லைன்னு சொல்கிறோமே, என் பிரச்சனையே பெருசாக சொல்கிறோமே. இப்போ தெரியுதா? இந்த புரோக்கன் வேர்ல்ட்ல உடைந்து போன இந்த யுத்தங்களும் கலக்கங்களும் இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்துல நான் இந்த உலகத்துக்கு நான் என்ன கொடுக்கிறேன்? என்னுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன? ஆஸ் எ சர்ச்சுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன? ஒரு ஆலயத்தினுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன? ஒரு ஒரு ஜபக்குழுவுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன இந்த உலகத்துக்கு? புரோக்கன் வேர்ல்ட்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதை யோசிக்கணும். நம்மளை சுற்றிய ஒரு புரோக்கன் சொசைட்டி, நம்மளை சுற்றிய ஒரு புரோக்கன் ஃபேமிலிஸை பார்க்குறோம். நம்மளை சுற்றிய எல்லாமே உடைந்து போய் கிடக்குது. எல்லாமே உடைந்து போனாங்க இந்த நாட்களில வாழ்ந்து கொண்டிருக்கும் போது, ஆண்டவரே என்னுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன இயேசு சுவாமி? எனக்கு எல்லாமே நினைக்க வைத்த ஒரே ஒரு காரியம், அந்த கல்வாரியில சிலுவையில் அவரை ஏத்தி விட்டு அவரை பயங்கரமா அடிக்கிறாங்க, இழுத்துட்டு போறாங்க. அவரை கொண்டு போயிட்டு அவரை படாத பாடு பத்துறாங்க. broken into pieces. அவருடைய உள்ளமோ அவருடைய சரீரமோ பார்த்தீங்கன்னாக்கா broken into pieces. அதை பார்க்குறவங்களாம் அழுகுறாங்க. இன்னைக்கும் ஒரு ஜீசஸ் ஃபிலிமை நம்ம போட்டு பார்க்குறோம்னாக்கா அங்கே அழாத ஜனமே ஒருத்தர் கூட இருக்காது. எல்லாருமே அழுவாங்க அந்த ஜீசஸ் ஃபிலிமை போட்டு பார்க்கும்போது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, ஆனாலும் எல்லாத்தையும் சகித்தார் பார்த்தீங்களா? எல்லாத்தையும் அவர் நன்மையாக பார்த்தார். பரவாயில்ல, என்னை அடிச்சுக்கங்க, பரவாயில்ல, என்னை பிச்சு போடுங்க, பரவாயில்ல, என்னை உதைங்க, பரவாயில்ல, என்னை ஒன்றும் இல்லாமல் ஆக்குங்க, நான் இந்த உலகத்துக்கு சமாதானத்தை கொண்டு வரேன்ட்டு, உலகம் தராத சமாதானத்தை நான் உங்களுக்கு தருவேன்னு சொல்லிட்டு அந்த சமாதானத்தை ஆண்டவர் தராரு. ஸோ இந்த புரோக்கன் சொசைட்டியில் அஸ் எ டிசைபிள்ஸ் ஆஃப் சில்ட்ரன், அந்த டிசைபிள்ஸ் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளா, ஆண்டவருடைய சீஷர்களா இந்த உலகத்தில் நம்ம வாழும்போது கண்டிப்பாக இப்படிப்பட்ட உடைந்து போன சமுதாயத்துக்கும், உடைந்து போன குடும்பத்துக்கும், உடைந்து போன இப்படிப்பட்ட நகரங்களுக்கும், இப்படிப்பட்ட ராஜ்யங்களுக்கும் நம்ம செய்ய வேண்டிய ஒரே காரியம், ஒருவேளை நம்ம போயிட்டு பெருசா ஒன்றும் பேச முடியாது, நம்ம போயிட்டு பெருசா ஒரு பெரிய சோஷியல் ஒர்க் பண்ண முடியாது. பட் ஆல் தட் வி கேன் டூ இஸ் ப்ரே. நம்ம ஒன்று செய்யலாம், ஜெபிக்கலாம். இந்த காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்கலாம். ஏசப்பா இதெல்லாம் நடக்குது, ஆனா பயப்படாதீங்கன்னு சொல்லிட்டு போயிட்டார் அவர். இதெல்லாம் நடக்கும், இது எல்லாமே நடக்கும், ஆனா இது பயப்படாதீங்கன்னு சொல்லிட்டு அவரு நிறைய எழுதுறாரு. அதாவது அந்த அதிகாரம் ஃபுல்லாவே பயங்கரமா எழுதுறாரு. அந்த நான் படிக்கும் போதே எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஆவலா இருந்துச்சு. அது என்னை புரிய வைக்க ஆரம்பிச்சிச்சு. அதுக்குள்ள நான் போக ஆரம்பிக்கும் போது இந்த புரோக்கன் வேர்ல்டு நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். நம்ம வாழ்றது ஒரு புரோக்கன் வேர்ல்டு. என்ன இந்த உலகம்,
நிறைய பேர் சொல்லுவோம்ல, என்ன இந்த உலகத்துல பெருசா இருக்குது, என்ன இந்த உலகத்துல நம்ம சாதிச்சோம், இந்த உலகத்துல வாழ்றதோட சாகலாம். நிறைய பேருடைய வாயில இப்படிப்பட்ட வார்த்தைகள் வருது. சோ இந்த மாதிரி இப்படிப்பட்ட உலகத்துல நம்ம உலகத்துக்கிட்ட போயிட்டு நீ எனக்கு சமாதானத்தை கூட நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. நமக்கு சமாதானத்தை தருகிறவர் வானத்தையும் பூமியும் படைத்த தேவன், சர்வ சிருஷ்டிகர். அவர் மட்டும்தான் நமக்கு அந்த சமாதானத்தை தர முடியும். உலகத்துல போயிட்டு நான் ரொம்ப அப்செட்டா இருக்கிறேன், நான் ரொம்ப டிசப்பாயிண்டடா இருக்கிறேன், நான் ரொம்ப டிஸ்கரேஜா இருக்கிறேன், நான் ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்கிறேன், சோர்வா இருக்கிறேன், நான் உடைஞ்சு போய் கிடக்கிறேன், உலகமே நீ எனக்கு சமாதானத்தை கொடுப்பியா சொல்லி நமக்கு யாருமே கேட்க முடியாது. யோசித்து பார்க்கலாமா? இந்த 40 நாட்களில நம்முடைய வாழ்க்கைய நம்ம எப்படி இந்த உலகத்துக்கு கொடுத்துட்டு இருக்கிறோம்? ஆண்டவர் அவர் ஊழியத்துக்கு வரத்துக்கு முன்னாடியே உபவாசம் இருந்து ஜெபித்து விட்டு தன்னையே சிலுவையில ஒப்பு கொடுத்து புரோக்கன் பீஸா ஆக்கி அவர் கடைசியில எல்லாத்தையும் சகிச்சு எல்லாத்தையுமே தாங்கி உங்களுக்காக, எனக்காக, இந்த உலகத்துக்காக, உடைந்து போன இந்த உலகத்துக்காக தண்ணியே கொடுத்து உயிர் தெழுந்து நான் திரும்ப வருவேன்னு சொல்லிட்டு போன ஒரே கடவுள் இந்த உலகத்துல இயேசு கிறிஸ்து மட்டும்தான். வேற யாருமே கிடையாது. பிரியமானவர்களே, கொஞ்சம் யோசிக்கலாமா? நம்ம இந்த உலகத்துல நான் வாழும்போது நான் எதுக்காக வாழ்ந்துட்டு இருக்கிறேன்? எப்படிப்பட்ட காரியங்களுக்காக நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன்? எப்ப பாரு என்னுடைய மற்றவங்களை குறை சொல்லிக்கிட்டே இருக்கிற வாழ்க்கையில நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னா? எப்ப பாரு மற்றவங்களை நான் உடைச்சிக்கிட்டே இருக்கிறேன்னா? எப்ப பாரு சமுதாயத்தை நான் உடைச்சிக்கிட்டே இருக்கிறேன்னா? சிலர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பயங்கரமா இருக்கும். அவங்களுடைய காரியங்களை பார்க்கும்போது பயங்கரமா சீரிட்டுக்கு எழும்புவாங்க, அவங்க கோவப்படுவாங்க. அப்போ கொஞ்ச நேரம் யோசித்து பார்க்கும்போது இந்த கோபமும் இந்த இந்த எரிச்சலின் ஆவிகள் இப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் வரும்போது எதுக்கு எதுக்கு அப்படின்னு தோணும். ஏன்னா ஒருத்தருமே இந்த புரோக்கன் வேர்ல்ட்ல, இப்படிப்பட்ட உடைந்து போன உலகத்துல அவங்களுடைய சமாதானத்தை காத்துக்கொள்றது ரொம்ப முக்கியம். ஆண்டவர் ஒருவேளை இதெல்லாம் என்னால முடியாது, நான் சிலுவையில ஏறி நான் அப்படியே விட்டுறேன், எப்படின்னா போங்க, நான் செத்துட்டு நான் திரும்பி வரமாட்டேன், எனக்கு வேண்டாம் சொல்லியிருந்தா என்ன கெதி ஆயிருக்கும்? நம்மளுடைய கெதியெல்லாம் என்ன? நம்மளுக்கு இருக்கிற ஒரே ஹோப்பே அந்த ரிசரக்ஷன், உயிர்த்தெழுதல் தாங்க. ஒரே ஹோப்பு. அவர் திரும்ப வருவேன்னு சொன்னாரு, உயிர்த்தெழுந்து காட்டினாரு. உயிர்த்தெழுந்து காட்டி வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாரு, திரும்ப வருவேன்னு சொன்னாரு. நம்ம வி ஆல் ஆர் வெயிட்டிங் ஃபார் காட். நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்காக நம்ம காத்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, கொஞ்சம் யோசிக்கலாம். எப்ப பாரு ஐயோ நான் இப்படி உடைஞ்சு போய் கிடக்குறேன், ஐயோ நான் இப்படி வாழ்ந்து கிடக்குறேன், ஐயோ நான் இப்படியே இருக்கிறேன்னு, என் வீட்டு உடைஞ்சு போய் கிடக்குது, என் குடும்பம் உடைஞ்சு போய் கிடக்குது, என்னுடைய வாழ்க்கையில உடைஞ்சு போய் கிடக்குது, இப்படிலாம் நம்ம யோசிக்கிறோம்னாக்கா உடைந்து போன இந்த உலகத்துல நான் வாழ வேண்டிய காரியங்கள், நான் செய்ய வேண்டிய காரியங்கள், நான் நடத்த வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்குது. பிரியமானவர்களே, தயவாய் இறங்கி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து நீங்க ஜெபிக்கும் போது ஆண்டவர் நம்மளை பார்த்துக் கொள்கிற தேவனா இருக்கிறார். எந்த எந்த சூழ்நிலை வந்தாலும் ஃபேஸ் பண்ணுங்க. இயேசு கிறிஸ்து சிலுவையில ஃபேஸ் பண்ணார், எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணார். அவரை காரி துப்பும் போது அதை ஃபேஸ் பண்றாரு. அவரை பயங்கரமா பேசுறாங்க, அவரை திட்டுறாங்க, அவரை காரி துப்பி அவரை பயங்கரமான வார்த்தைகளால திட்டும் போதும் அவர் பேசாமல் இருந்தார் என்ற வார்த்தையை தான் நம்ம பார்க்குறோம்ல. ஒருவேளை இந்த 40 நாட்களில இந்த புரோக்கன் வேர்ல்ட்ல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்னாக்கா, ஆஸ் எ புரோக்கன் பர்சனா ஒருத்தவங்க யாராவது இதை கேட்டுட்டு இருக்கிறீங்கன்னாக்கா, ஒருவேளை என்னால எதிர்த்து பேச முடியலையேன்னு சொல்லும் போது அமைதியா இருங்க. அங்க ஒரு வார்த்தை இருக்குது. என்ன வார்த்தைனாக்கா 15வது வசனம், உங்களை விரோதிக்கிறவர்கள் ஒருவரும் எதிர்த்து பேசவும் எதிர்த்து நிற்கவும் கூடாத வாக்கையும் ஞானத்தையும் நான் உங்களுக்கு கொடுப்பேன். நம்மளை எதிர்த்து பேசாத அளவுக்கு ஆண்டவர் நமக்கு நம்மளை எதிர்த்து பேசவும் எதிர்த்து நிற்க கூடாத வாக்கையும் ஞானத்தையும் உங்களுக்கு கொடுப்பேன். ஸோ நம்மளை யாராவது எதிர்த்து பேசுறாங்கனாக்கா அவங்க அதை பேசவே முடியாது. உங்களை விரோதிக்கிறவங்க உங்களை எதிர்த்து பேசவே முடியாது. ஸோ ஏன் நான் இதை சொல்றேனாக்கா, ஆல்ரெடி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில இதை ஃபேஸ் பண்ணாரு. என்ன ஃபேஸ் பண்ணாரு? எதிர்த்து பேசல. அவர் எதிர்த்து பேசவே இல்லை. அவங்கள விரோதிக்கிறவங்களை அவர் எதிர்த்து பேசவே இல்லை. இப்படிப்பட்ட சில சிலுவையின் தியானங்கள்ல இப்படிப்பட்ட சில குட்டி சில அவருடைய இன்சிடென்ட்டை நம்ம நினைக்கும் போது நம்ம ட்ரை பண்ணணும். நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா சொல்றன்னு ஏறுதில்ல, பிபி ஏறி சொல்றன்னு கோவம் வருதுல்ல, அது எப்படி அவங்க சொல்லலாம்? அப்படிலாம் கிடையாது, உடனே ஒரு வார்த்தை போடுவோம். அப்படிலாம் கிடையாது, இப்படிதான் அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வார்த்தை போடுவோம் பாருங்களேன். ஆனா இங்க சொல்லுது, உங்களை விரோதிக்கிறவர்கள் எதிர்த்து பேசவும் எதிர்த்து நிற்கவும் கூடாத
வாக்கையும் ஞானத்தையும் நான் உங்களுக்கு கொடுப்பேன். அதுதாங்க இயேசு கிறிஸ்து. அதுதான் இயேசு கிறிஸ்து. ஏன்னா அவர் சகிச்சாரு. அந்த 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 சகிச்சுட்டு அதை நம்ம எப்படி நம்ம இந்த உலகத்துல நம்ம அனுபவிக்கணும்ன்றத நம்மளுக்கு வார்த்தையின் மூலமா சொல்றார் ஆண்டவர். ஸோ அவர் சகிச்சதுனாலதான் அவர் நமக்கு சொல்லி கொடுக்கிறாரு. உங்களை யாரும் எதிர்த்து வரமாட்டாங்க. யார? ஆண்டவரை விசுவாசிக்கிறவங்கள, ஆண்டவரை நம்புறவங்கள, ஆண்டவரோடு கூட நடக்கிறவங்கள. உங்களை விரோதிக்கிறவங்கள ஜெயிக்கவே முடியாதுங்க. ஜெயிக்கவே முடியாது. ஜெபிக்கிறவங்கள எனக்கு அந்த அந்த ஒரு தைரியம் எப்பவுமே இருக்கு. ஜெபிக்கிறோம்னாக்கா அப்படியே கிட்ட வர மாதிரி தான் இருக்கும். விரோதிக்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம மேல வந்து விழுற மாதிரி தான் இருக்கும். நம்மளுக்கு ஏதோ எதிர்ப்பு ஆனா ஒரே நைட்ல எல்லாத்தையும் குழப்பத்தை உண்டாக்கிடுவார் ஆண்டவர். எல்லாத்தையும் ஒண்ணு இல்லாம ஆக்கிடுவாரு. ஏன்னாக்கா அவர் அதை சிலுவையில அதை அனுபவிச்சார். சிலுவையில அவரை எதிர்த்து வரும்போது அவர் அமைதியா இருந்தாரு. இன்னைக்கு நமக்கு நம்ம எதிரிங்களை அமைதியாக்குறார் ஆண்டவர். அவர் அங்க அமைதியா இருந்தாரு. அவங்க அவரை எதிர்த்து வரும்போது, இன்னைக்கு உனக்கு விரோதமா வரும்போது ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவங்கள நான் அமைதியாக்கிடுவேன். அவங்க உன்னை எதிர்த்து பேசவே முடியாது. பிரியமானவர்களே, இந்த நாட்களில புரோக்கன் வேர்ல்ட்ல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கும் போது யுத்தங்களையும் செய்திகளையும், ராஜ்யத்துக்கு ராஜ்ய விரோதமும், கலக்கங்களும், ஜனத்துக்கு ஜனம் விரோதங்களும் எழும்பும் போது, மை ரோல் இஸ் டு பி சைலண்ட் அண்ட் கிவ் பீஸ் டு த வேர்ல்ட். இந்த உலகத்துக்கு நான் சமாதானத்தை எப்படி தரணும்? ஒருத்தருக்குமே இந்த உலகத்துல நான் தர வேண்டிய ஒரு பெரிய விஷயமே, ஆண்டவரே, யாரோ உடைஞ்சு போய் கிடக்குறாங்க. எந்தெந்த குடும்பங்களும் உடைஞ்சு போய் கிடக்குது. இன்னைக்கு வாலிப பிள்ளைங்க மத்தியில எடுத்துக்கங்க. அவங்க எல்லாம் அப்படியே ஜாலியா செல்போன் இருக்குதா, செல்போன் கூடவே வாழ்ந்துகிட்டு, செல்போன் கூடவே இருந்துகிட்டு, செல்போனே அவங்களுடைய கெதியே இருந்துகிட்டு அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு நான் ஒரு லிஃப்ட்ல போயிட்டு இருக்கிறேன். இந்த பக்கம் ஏறினா அந்த பக்கம் இறங்கணும். ஸோ 2 பக்கமும் வழி இருக்குது. இந்த பக்கம் ஏற முடியும், அந்த பக்கம் இறங்க முடியும். அந்த லிஃப்ட்ல நான் போறேன். ஒரு லிஃப்ட் மேலேருந்து கீழே வந்து நான் மேலே காத்துட்டு இருக்கிறேன் லிஃப்ட்ல ஏறுறதுக்காக. இந்த சைடு ஏறி அந்த சைடு இறங்குறதுக்காக. ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா லிஃப்ட்ல கீழேருந்து வருது, இந்த சைடு இறங்கணும். ஆனா அது பாட்டு அந்த பக்கமே போன்லயே இருக்குது. அதுக்கு லிஃப்ட் நின்னுச்சு, கதவு திறந்துருச்சுன்னு கூட அதுக்கு தெரியல. திருப்பி அது கீழே தான் போனோம். அதுக்கு தெரியல. அப்போ அங்க இருந்த ஒரு அம்மா சொல்றாங்க, பா, ஐயோ, இந்த காலத்து பிள்ளைங்க செல்போனை வச்சுக்கிட்டே மாரடிச்சிட்டு இருக்கிறாங்க. இதுங்களுக்கு பாருங்க, லிஃப்ட் வந்துருச்சு. அதுக்கு மேலவும் லிஃப்ட் போவாது. போனா திருப்பி அது ஏறின இடத்துக்கே தான் போகணும். அது இறங்க வந்திருக்குது, ட்ரெயின் பிடிக்க வந்திருக்குது. அதுவும் தெரியல அதுக்கு. அப்படியே அந்த சைடு திரும்பிக்கிட்டு என்னை யாரும் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த சைடு ஏறி இருக்கிறாங்க. அப்படியே இருக்கிறாங்க. நாங்களே ஹலோ வெளில வாங்க அப்படின்னு கூப்பிட்ட பிறகுதான் அப்படின்ட்டு வெளில வராங்க. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை உள்ள ஆவிகள். அவங்க சொல்றாங்க, அந்த அம்மா அப்படியே, ஐயோ, இந்த காலத்துல பாத்தீங்கன்னாக்கா பஸ்ல போறோம், கண்டக்டர் படாத பாடு படுறாருமா, ஹலோ ஹலோன்னு கூப்பிடுறாரு. அதுங்க பாட்டுன்னு காதுல போட்டுன்னு உட்காந்துக்குதுங்க. எப்படி டிக்கெட் அவர் டிக்கெட் போய் வாங்கணும், அவர் டிக்கெட்டை வாங்கணும்னு கேட்கிறாரு, டிக்கெட் வாங்கிட்டீங்களான்னு கேட்கிறாரு. அப்ப கூட அதுங்களுக்கு காதுல விழ மாட்டுது. இன்னைக்கு வீட்லயும் எல்லாரும் அப்படிதான் இருக்கிறாங்க. வீட்டுல அப்படியே யார் பேச்சுக்கும் போவாத சொல்லிட்டு செல்போனை தூக்கிட்டு உட்காந்துக்கிறாங்க. எல்லாருமே உலகமே புரோக்கன் வேர்ல்ட். ஸோ இன்னைக்கு நம்மளுக்கு என்ன கற்றுக் கொடுக்குது இந்த புரோக்கன் வேர்ல்ட்ல? பைபிள் சொல்லுது, நீ போ, சமாதானத்தை கொடு. ஸோ இனி யார்கிட்ட பேச முடியுமோ, யார்கிட்ட நம்ம நல்லா இருக்க முடியுமோ, நம்ம சமாதானத்தை கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். நிறைய நேரில் நல்ல ஒரு வார்த்தையை நான் கேட்டேன் இன்னைக்கு. அதாவது நம்மளை கர்த்தர் ஆசீர்வதிக்க தானே நம்ம எல்லாரும் ஒரு ஆண்டவர்கிட்ட. இதை நிறைய இடங்கள் நான் பேசணும்னு நினைக்கிறேன். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கும் போது நமக்கு எல்லாத்தையும் தரார். நம்ம என்னென்ன ஆசைப்படுறோமோ எவ்ரிதிங் காட் கிவ்ஸ். ஆனா அது எதுக்கு கொடுக்குறாரு? சப்போஸ் நீங்க ஒரு சைக்கிள்ல போயிட்டு இருந்திருப்பீங்க, ஒரு 2 வீலர் வாங்கியிருப்பீங்க. ஒரு 2 வீலர்ல போயிட்டு இருந்தவங்க இன்னைக்கு கார் வச்சிருப்பீங்க. கார் எதுக்கு கொடுக்குறாரு? நீ ஊரை சுத்தத்துக்காக கொடுக்குறாரு. ஆண்டவர் காரை கொடுத்து உன்னை ஆசீர்வதிக்கிறான்னா அதுல 2 ஆத்மாவை நீ ஆலயத்துக்கு கூட்டிட்டு போ. அதுக்காக தான் உனக்கு காரை கொடுக்குறாரு ஆண்டவர். நீ நினைச்சிட்டு இருக்கிற நம்ம ஜாலியா இருக்கணும், நம்ம பாட்டுன்னு இருக்கணும், நம்ம பாட்டுன்னு சுத்தணும், நம்ம பாட்டுன்னு இருக்கணும். 2 ஆத்மா எங்க கார்ல நான் எப்பவுமே சொல்லுவேன், அந்த ஒரு காரை நாங்க வித்துட்டு இன்னொன்னு வாங்குறோமோ, அல்லது அந்த கார் எங்களை விட்டு போதும், நான் ரொம்ப வருத்தப்படுவேன். எப்படி வருத்தப்படுவேன்னாக்கா, ச்சே, அந்த காரு ஊழியத்துக்காக எவ்வளவு ஓடி இருக்குது, எவ்வளோ என்னை சுமந்துட்டு போயிருக்குது அந்த காரு அப்படின்ட்டு வருத்தப்படுவேன். ஊழியத்துக்கு மட்டும்தான் அந்த கார் போயிருக்குது. எத்தனை பேரை ஏத்திட்டு போயிருக்குது ஊழியத்துக்காக அந்த காரு. எத்தனை பேர் எந்தெந்த இடங்களில கல்லு மேடு கிராமங்களிலெல்லாம் போயிருக்குது அப்படின்னு சொல்லி व्यसனப்படுவேன் நான்.
அது அது ஒரு நபர் மாதிரி. ஸோ கர்த்தர் ஒரு 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 ஆசீர்வாதத்தை நம்மளுக்கு தராருனாக்கா, நம்ம நினைச்சுக்கிறோம், அப்பா நான் நல்லா இருக்கிறதுக்கு, நான் வந்து சந்தோஷமா இருக்கிறதுக்கு, நான் சமாதானமா இருக்கிறதுக்கு, அதுக்கு தான் கர்த்தர் என்ன மட்டும் ஆசீர்வதிக்கிறாருன்னு நினைச்சுக்கிறேன். இல்ல. அதுல நீ ஷேர் பண்ணணும். உன் சமாதானத்த குடுக்கணும். உன்னுடைய சமாதானத்துல அதுல ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு ஒரு இடம் குடுத்திருக்கிறாரா? உனக்கு ஒரு சம்பளத்த குடுக்குறாரா? எதுக்கு குடுக்குறாரு? நீ ஆண்டவருடைய ஊழியத்துக்கு நீ ஷேர் பண்ணணும். உனக்கு உனக்கு ஒரு ஒரு துணிமணிகள வாங்க உதவி செஞ்சுக்கிறாரா? இல்லாதவங்களுக்கு நம்ம வாங்கி குடுக்கணும். ஸோ இத தான் கர்த்தர் நம்மள ஆசீர்வதிக்கிறாரே ஒழிய, நம்ம நெனச்சுக்கிறோம், ஆண்டவர் என்னை பயங்கரமா ஆசீர்வதிக்கிறார். என்ன திருப்பி குடுக்குறோம் ஆண்டவருக்கு? அந்த உலகத்துக்கு நம்ம என்ன செய்றோம்? இல்லாதவங்களுக்கு நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? சமாதானம் இல்லாதவங்களுக்கு நம்ம எப்படி சமாதானத்த குடுத்துட்டு இருக்கிறோம்? பிரியமானவர்களே, புரோக்கன் வேர்ல்ட்ல நம்ம இருக்கும்போது, இப்படிப்பட்ட புரோக்கன் வேர்ல்ட்ல இருக்கும்போது, நான் புரோக்கன் பெர்சனாவே வாழக்கூடாது. நான் எப்பவுமே நினைப்பேன், நம்மள எப்பவுமே நம்ம ஆக்டிவா வச்சுக்கிட்டே இருக்கணும். நம்மளுடைய மைண்ட் ஆக்டிவா இருக்கணும். நம்மளுடைய தாட்ஸ் ஆக்டிவா இருக்கணும். நம்மளுடைய பேச்சு ஆக்டிவா இருக்கணும். பல பேர்கிட்ட நம்ம பேசணும். பல பேர்கிட்ட நம்ம சமாதானத்த கூறணும். நம்ம கிட்ட பேசுறவங்க சமாதானத்த வாங்கிக்கணும். நம்ம யாருக்காவது பேசும்போது சமாதானத்த குடுக்கணும். கண்டிப்பாக கர்த்தர் இயேசு கிறிஸ்து சிலுவையில ஏறிட்டு திருப்பி அவர் திருப்பி ஒண்ணுமே சொல்லாம முடிந்தது என்று சொல்லிட்டு என்னுடைய ஆவியை உடைய கரத்துல ஒப்புவிக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் திரும்பி வந்தாரு பாருங்க. வந்து சீஷர்களை பார்த்து உங்களுக்கு சமாதானம்ன்றாரு. அவங்க வீடுகளுக்கு போறாரு, பயந்துகிட்டு உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிறார். உங்களுக்கு சமாதானம்ன்றாரு. எல்லாமே புரோக்கனா இருக்கிறாங்க அங்க. அப்படியே அவங்க சீஷர்கள்லாம் புரோக்கன் உடைஞ்சு போயிட்டு பயந்துகிட்டு அவங்க அறையில உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. அங்க போய் சொல்றாரு, உங்களுக்கு சமாதானம். ரோட்ல நடந்துட்டு போறாங்க, அங்க போய் சொல்றாரு, உங்களுக்கு சமாதானம். சோ இந்த சமாதானத்தை ஏன் நீங்களும் நானும் யோசித்து கொடுக்க கூடாது? இந்த புரோக்கன் வேர்ல்டுக்கு, இந்த புரோக்கன் சொசைட்டிக்கு, இந்த புரோக்கன் ஃபேமிலிக்கு, இந்த புரோக்கன் உடைந்து போன நபர்களுக்கு நீங்களும் நானும் கொடுக்கலாமே. கண்டிப்பாக ஒருவேளை இந்த 40 நாட்கள்ல இதை யோசித்தீங்கன்னாக்கா கண்டிப்பா அது ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா யோசிங்க. வந்திருக்கிறவங்க இந்த நேரத்துல நம்ம கண்களை மூடி ஜெபிக்கலாம்.